அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது சிங்கப்பூர்ல ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொல்லக்கூடிய விமானத்திலும் ஸ்கூட் விமானத்திலும் கையடக்க மின்னூட்டியை எடுத்து செல்ல தடை செய்ய போவதா சொல்லியிருக்காங்க. அப்படி மீறும் பயணிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை பிளஸ் அபராதமும் செய்ய போவதா சொல்லியிருக்காங்க. அப்படியும் மீறும் பயணிகளுக்கு அவங்களுடைய கையடக்க மின்னூட்டியை பறிமுதல் செய்ய போவதாகவும் சொல்லியிருக்காங்க. எத்தனை வாட் உள்ள கையடக்க மின்னூட்டியை நீங்க எடுத்துட்டு போகலாம், எத்தனை வாட்டுக்கு மேல நீங்க எடுத்துட்டு போறதுன்னா சிறப்பு அனுமதி பெற வேணும், அதாவது விமான நிறுவனத்திலும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல சிங்கப்பூர் சம்பந்தமான பல புது புது செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அதே போல வேலை வாய்ப்பு செய்திகளை பத்தி நீங்க அறிஞ்சுக்கணுமா, நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், கையடக்க மின்னூட்டின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு கன்ஃபியூஸா இருந்திருக்கும். அந்த கையடக்க மின்னூட்டி அப்படிங்கிறது பவர் பேங்க் தான். பவர் பேங்க தான் தூய தமிழ்ல கையடக்க மின்னூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை கொண்டு செல்ல தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ரீசெண்டா ஏர் பூசான் அப்படிங்கிற ஏர்லைன்ஸ்லயும் அதே போல பாடிக் ஏர் அப்படிங்கிற ஏர்லைன்ஸ்லயும் தீப்பற்றி எரிந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொல்லக்கூடிய விமானத்திலும் ஸ்கூட் விமானத்திலும் இந்த பவர் பேங்கை கொண்டு செல்ல தடை விதிக்க போவதா சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பவர் பேங்க் அதிகமா யூஸ் பண்றாங்க, ஒருவேளை சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு போறாங்க, இந்தியாவுல இருந்து சிங்கப்பூருக்கு போறாங்க அப்படின்னா மறக்காம இந்த தகவலை நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான தகவலையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது கடந்த 2016 சாம்சங் கேலக்சி நோட் 7 சொல்லக்கூடிய செல்போனை விமானத்துல எடுத்து செல்வதற்கு தடை விதிச்சிருந்தாங்களாம். ஏன்னு கேட்டா இந்த செல்போன் ஈஸியா தீப்பற்றி எரியறதுக்கு வாய்ப்பா அமையும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி தடை பண்ணதா இவங்க சொல்றாங்க. அதே போல தாய் ஏர்லைன்ஸும் சைனா ஏர்லைன்ஸ் அதுக்கப்புறம் ஏவா ஏர்லைன்ஸ் சொல்லக்கூடிய நிறுவனமும் ஏற்கனவே இந்த கையடக்க மின்னூட்டியை எடுத்து செல்வதற்கு தடை விதிச்சதா இவங்க சொல்றாங்க. சிங்கப்பூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் விமான போக்குவரத்து மேலாண்மை பாடத்தை நடத்தக்கூடிய திரு ஜான் டான் அப்படிங்கிறவங்க மீறும் விமான பயணிகளுக்கு ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை விடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விதிமுறைகளை மீறும் பயணிகள்கிட்ட கடுமையான அபராதம் பிளஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் மீறும் பயணிகள்கிட்ட அவங்களுடைய கையடக்க மின்னூட்டியை பறிமுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சாதாரணமாக நீங்க 100 வாட் கொண்ட கையடக்க மின்னூட்டியை விமானத்துல எடுத்துட்டு போகலாம். ஒருவேளை 100 வாட்டுக்கு மேல நீங்க கையடக்க மின்னூட்டியை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா விமான நிறுவனத்தின நீங்க ஒப்புதல் வாங்கணும். அதாவது 100 வாட்டுக்கு மேல இருந்து 160 வாட்டுக்கு மேல நீங்க எடுத்துட்டு போறதா இருந்தா, அதாவது நீங்க பிளைட்ல போகும்போது உங்களுடைய மொபைல் போன்ல சார்ஜ் போடுவீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு சார்ஜ் போடுவீங்க. இந்த மாதிரி நீங்க விமான விதிமுறைகளை மீறினா முதல்ல உங்களுக்கு எச்சரிக்கை விடுப்பாங்க. அதையும் நீங்க மீறினீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம் பிளஸ் உங்களுடைய கையடக்க மின்னூட்டியை பறிமுதல் செய்வாங்க. மறுபடியும் இந்த தவறை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்க சிங்கப்பூருக்கோ அல்லது மற்ற கண்ட்ரிகளுக்கோ இந்த ஏர்லைன்ஸ்ல வர முடியாத அளவுக்கு அவங்க தடை செய்ய போவதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை பிளைட்ல இருந்து வெளியேற்றப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால இது போன்ற தவறுகளை யாரும் செய்யாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கையடக்க மின்னூட்டியை அதிகம் யூஸ் பண்றவரா இருந்தா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட பேச்சாளர் ஒருத்தவங்க எங்களுக்கு பயணிகள் மற்றும் விமான சிப்பந்திகளின் பாதுகாப்புக்கு தான் நாங்க முன்னுரிமை அளிக்கிறோம். அதே போல எங்களுடைய சிப்பந்தி, அதாவது எங்கள் நிறுவனத்தின் ஏர்லைன்ஸோட சிப்பந்திகளுக்கு விமான பாதுகாப்பு தொடர்பான பயிற்சிகள் அனைத்தும் வழங்கி இருப்பதா அவங்க சொல்றாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பின்தொடருங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். மகிழ்ச்சி.